கூடியிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, ஆங்காங்கே செவிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இரத்த உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளின் புரட்சி வணக்கம். இதுவரை எமது உறவுகள் இந்த திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்துரைத்தார்கள். அதில் முதல் முக்கிய காரணமாக இங்கு குறிப்பிடப்பட்டது சாராயம். உண்மைதான், சாராயத்தில் மூழ்கி இருக்கிறது தமிழ் சமூகம். அப்படி மூழ்க வைத்திருக்கிறது திராவிடம். இந்த திராவிடம் சாராயத்தை முன்னெடுத்து நமது சந்ததிகளை வேறெடுத்துக் கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி இந்த சாராயத்தின் விளைவுகளால் சில நிகழ்வுகள் நடந்தது. அது என்னவென்றால், வடநாட்டிலிருந்து பின்னையில் ஒரு வழியில் நெடுவாக்கோட்டை அருகில் 2 சம்பவங்கள் நடந்தது. ஒன்று, கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்பு ஒரு நெடுவாக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு தாய் கடையில் ஒரு ஜாமானை வாங்கிட்டு போகும்போது ஒரு 10 பவுன் நகையை பறிச்சுட்டு போயிட்டாங்க. அதே போல நமது கடந்தகுடி போகிற வழியில், அதாவது நம்ம வடநாடு சாலையை கடந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் டவுனுக்கு அருகிலேயே பிஎட் காலேஜ் பக்கத்தில் ஒரு பொண்ணோட 7 பவுன் செயின் அறுத்துட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம உறவுகள் சொன்னது மாதிரி சாராயத்தையும் கஞ்சாவையும் மதுவையும் போதையையும் கட்டவிழ்த்து விட்டுக்கிற இந்த திராவிட அரசுகள் அதை கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு காவல்துறையை கட்டி போட்டிருக்கிறது. அதை தாண்டி அவர்கள் எடுத்து வந்திருக்கிற கொள்கை சாராய கொள்கை. நாங்கள் எடுத்து வந்திருக்கிற கொள்கை உலகை மீட்போம், உலகை காப்போம் என்ற பெரிய தத்துவத்தை முன்னெடுத்து இங்கு எமது உறவுகள் நாம் தமிழ் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை விளைத்து வருகிறார்கள். அந்த வகையிலே நாம் அடுத்ததாக ஒன்று, சாராயத்தை அடுத்து இலவசம். இந்த இலவசம் நம்மை எந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு கட்சி சொல்லியிருக்கு 1000 ரூபாய் தரணும்னு, இன்னொரு கட்சி சொல்லியிருக்கு 2000 ரூபாய் தரணும்னு, புதுசா ஒருத்தர் சொல்லிட்டு வர்றாரு 2500 ரூபாய் தரணும்னு. அது மட்டும் இல்லாம பிறந்த பிள்ளைக்கு 1/2 பவுன் நகை தரணும்னு சொல்றாரு. ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, அதுல நமக்கு பிள்ளையே பிறக்க முடியாத அளவுக்கு நம்ம சந்ததியை மாற்றி வச்சுட்டாங்க. காரணம் என்னன்னா, இப்ப கிட்டத்தட்ட 50% பேர் கல்யாணம் பண்ணா ஒரு குழந்தைய பத்துக்கிறதுக்கு 5-6 வருஷம் ஆகுது, இல்லை 10 வருஷம் கூட ஆகுது. அதுக்கு ஒரு 10-20 லட்ச ரூபாய் செலவாகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சாராயம் நம்ம உடற்கூறுகளை மாத்திருச்சு. அதுக்கு அடுத்தது உணவு பூரா உப்பாயிருச்சு. தம்பி பேசின மாதிரி, நம்ம நீதி பேசின மாதிரி, இங்க ரசாயன உரங்களை விட்டு என்ன ஆயிடுச்சுனாக்கா அனைத்து உணவும் நஞ்சாயிருச்சு. அதனால நம்ம சொல்றோம், நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. அந்த கொள்கையை நாம் தமிழ் கட்சி தான் முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்கு, நம்மளால் சொன்னதை வச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம மக்களை, நம்ம சமூகத்தை, நம்ம சமுதாயத்தை மீட்டெடுக்கிற ஒரு பெரிய புரட்சியை தான் நாம் தமிழ் கட்சி கொண்டு வருது. வேலு சொன்னது மாதிரி, நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக அந்த கூட்டு கலாச்சாரத்தை பண்ணவில்ல. நாங்கள் எல்லாரும் கூட்டு சேர்ந்து தமிழ் சமூகத்தை மீட்டெடுக்க வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற உறவுகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தொழில் சார்ந்து, ஒருத்தர் ஏதாவது கடையில் வேலை பார்ப்பாரு, இல்லைனா அலுவலகத்தில் வேலை பார்ப்பாரு, இல்லைனா சொந்தமாக தொழில் வச்சிருப்பாரு, இல்லைனா என்ன போன்ற விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி பல தொழில்களை செஞ்சு விட்டு என்ன பண்ணுறோம்னா, சாயங்காலமாக மக்களுக்கு துண்டறிக்கை கொடுத்து ஒரு 4 மணிக்கு துண்டறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. துண்டூரில் ஒரு பாதி அளவு தான் கொடுக்க முடியும், மீதி அளவு கொடுக்க முடியாது. சரி, அதை இன்னொரு நாளே கொடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்த ஆரம்பிச்சாச்சு. அவர்கள்லாம் முத நாள் எவ்வளவு கொடுத்துட்டு நம்ம ஓட்டை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்காங்க. நாங்கள் அப்படி இல்லை. 1.5 ஆண்டுகளாக இந்த வடநாடு சட்டமன்ற தொகுதியில உங்கள் முன்னாள் இங்கு நம்முடைய ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமானால் அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றி வேட்பாளராக இங்கு முன்னிருக்கிற திருமுருகன் அவர்கள் கடந்த 1.5 ஆண்டு காலமாக இந்த வடநாடு சட்டமன்ற தொகுதியில் ஊராக, ஊராட்சி வாரியாக, சிற்றூர் வாரியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அவர்களின் பிரச்சனை தீர்வுக்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் இதுவரை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். இதுவரை உள்ள அதிமுக திமுக மாறி மாறி
அதாவது மாறி மாறி வேலு சொன்ன மாதிரி சாம்பாரில் மீனை தூக்கி போட்ட மாதிரி இப்போ வந்து ஒன்றா குழம்பி போய் கிடக்கு. அதனால அவர்கள் மாறி மாறி யோசிக்கிறாங்க. நீங்கள் ஒரே ஒரு முறை மாற்றி யோசிங்க. நீங்கள் மாற்றி யோசிச்சிங்கன்னா இந்த விவசாய சின்னத்தில் வாக்களித்து உங்களோட எதிர்காலத்தை நீங்கள் வெற்றி பெற செய்யலாம். நீங்கள் இந்த விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கிறது ஏதோ எங்களை ஆட்சியர்களை ஏற்றுறதுக்காக மட்டும் இல்லை, உங்களோட எதிர்கால சந்ததிகள் சீரும் சிறப்புமாக வாழ, நம் தமிழ் சமூகத்தின் வரலாற்றை மீட்டெடுக்க, நமது தமிழ் மண்ணை மீட்டெடுக்க, நமது தமிழ் பண்பாடை மீட்டெடுக்க, நமது தமிழ் மண்ணின் கனிம வளங்களை மீட்டெடுக்க, நமது சந்ததிகளின் எதிர்காலத்தை மீட்டெடுக்க, இப்படி பல இருக்கு. ஏதோ 1000 கொடுக்குறாங்க 2000 கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு ஓட்ட போடுவோம் அப்படின்னு இல்லாம தேர்தலுக்கான விழிப்புணர்வு என்ன, அது 5 ஆண்டுக்கு நம்மை எவ்வாறு நிர்வாகம் செய்ய போகிறார்கள் என்பதை நிர்ணயிக்கிற ஒன்று என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு, இன்னும் நிறைய பேர் பேச இருக்கிறார்கள். அதனால வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, எதிர்வரும் இந்த 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நமது மண்ணின் மைந்தன், சத்தியத்தின் நாயகன், ஆசிரியர் பெற்ற அருந்தவ புதல்வன், ஆம்பலப்பட்டு நமது வெற்றி வேட்பாளர் நடிகரும் இயக்குநருமான திருமுருகன் அவர்களை இந்த விவசாய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அண்ணன் சீமான் அவர்களை அரியணை ஏற்றி நம் தமிழ் மண்ணையும் மக்களையும் மீட்டெடுப்பீர்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.